إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை தொடக்கம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لا تقوم الساعة حتى تأخذ أمتي بأخذ القرون قبلها شبرا بشبر وذراعا بذراع فقيل يا رسول الله كفارس والروم فقال ومن الناس إلا أولئك. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நிகழாது எதுவரை என்றால் இந்த சமுதாயம் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை பின்பற்றும், முலம் முலமாக ஜான் ஜானாக. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் யார்? யஹூதிகளும் நஸ்ரானிகளுமா? ரோமிலும் பாரிஸிலும் வசிக்கக்கூடியவர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் நாசு இல்லா உலாயிக, அவர்களை விட வேறு யார் தகுதியானவர்கள் அதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சமுதாயம் இறுதியில் மறுமை நிகழாது எதுவரை என்றால் இச்சமூகம் யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் பின்பற்றும், முலம் முலமாக ஜான் ஜானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுபஅஸு தஜ்ஜாலூன் அல்-கذாபூன் கரீபும் மின் 30 குல்லுஹும் யஸ்உமு அன்னஹு ரசூலுல்லாஹ். மறுமை நிகழாது எதுவரை என்றால் 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள், அவர்கள் எல்லோரும் தன்னை நபி என்று வாதிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, நாம் பார்த்திருக்கின்றோம், இன்னும் நாம் பார்க்க போகிறோம். இதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு பிறகு தன்னை நபி என்று வாதிட்டவர்களை, முஸைலமா தன்னை நபி என்று வாதிட்டான், உலைஹா தன்னை நபி என்று வாதிட்டார், சஜ்ஜா தன்னை நபி என்று வாதிட்டார், சவுத் தன்னை நபி என்று வாதிட்டார், மன்சூர் தன்னை நபி என்று வாதிட்டார், ரஷாத் ஹலீஃபா தன்னை நபி என்று வாதிட்டார், முஹம்மது பின் சயீத் தன்னை நபி என்று வாதிட்டார், அஹ்மது குலாம் தன்னை நபி என்று வாதிட்டார், ஜஸ்மீர் தன்னை நபி என்று வாதிட்டார், டாக்டர் யோக் தன்னை நபி என்று வாதிட்டார், முஹம்மது அல் ஃபர்ராஜ் தன்னை நபி என்று வாதிட்டார், முக்தார் தன்னை நபி என்று வாதிட்டார். இப்படி 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள், அவர்கள் எல்லோரும் தன்னை நபி என்று வாதிடுவார்கள். அதுவரை மறுமை நிகழாது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நிகழாது. ஃபஇதா புஇனத்துல் அமானா ஃபந்தலிஸ் ஸாஅ. மேலும் சொன்னார்கள், எப்போது அமானிதத்திலே மோசடி நடக்குமோ, எப்போது பொறுப்பு ஒப்படைத்தலிலே மனிதர்கள் மோசடி செய்வார்களோ, அப்போது நீங்கள் மறுமை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யதகாரபு ஸமான், மறுமை நிகழும், வயன்குசுல் அமலு, அப்போது இல்ம் மக்களிடம் இருந்து குறைக்கப்பட்டுவிடும். வல் அமல்,
மக்களிடத்திலே அமல் குறைக்கப்பட்டுவிடும். கஞ்சத்தனம் மக்களிடத்திலே பெருகிவிடும். கொலை மக்களிடத்திலே அதிகமாகிவிடும். காலு வமல் ஹர்ஜு யா ரசூலுல்லாஹ், ஹர்ஜ் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கத்லு, கொலை கொலை. எதுவரை என்றால் கொலை செய்யப்பட்டவருக்கும் ஏன் தான் கொலை செய்யப்பட்டார் என்று தெரியாது, கொலை செய்தவருக்கும் தான் ஏன் கொலை செய்தார் என்று தெரியாது. இது நிகழும் வரை மறுமை நிகழாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நிகழாது. எதுவரை என்றால் வயுப்ஹரு ஸினா, விபச்சாரம் மக்களுக்கு மத்தியிலே பெருகிவிடும். எங்கே பார்த்தாலும் விபச்சாரமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் அனாச்சாரமாக இருக்கும். எப்படி என்றால் வீதியிலே ஒருவர் மக்களின் கண்களுக்கு முன்னால் விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார். தனக்கு ஹலாலான மனைவியையோ அல்லது ஹராமான மனைவியையோ ஹராமான பெண்ணையோ தன்னுடன் நிறுத்திக் கொண்டு நடுத்தெருவிலே மக்கள் பார்க்கும் விதமாக விபச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். அந்த கூட்டத்திலே சிறந்தவர் யார் என்றால் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் அந்த ஓரமாக சென்று விபச்சாரம் செய்யுங்கள் என்று. அவர்கள் தான் அந்த கூட்டத்திலே சிறந்தவர்களாக இருக்கும் வரை மறுமை நிகழாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நிகழாது. எதுவரை என்றால் என்னுடைய சமுதாயத்தின் மக்கள் இசையை ஹலாலாக்குவார்கள், ஆடம்பரத்தை விரும்புவார்கள், அசிங்கமான செயல்களை பார்த்து ரசிப்பார்கள், மதுவை ஹலாலாக்கிக் கொள்ளுவார்கள், தங்களுக்கு விருப்பமான பெயர்களை எல்லாம் அதற்கு சூட்டி மதுவை ஹலால் என்று பேசுவார்கள். அதுவரை மறுமை நிகழாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நிகழாது. எதுவரை என்றால் மக்கள் தங்களுடைய கட்டிடங்களை உயரமாக கட்ட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நிகழாது. எதுவரை என்றால் வயுதுஹருல் ஃபஹ்ஷு, மானக்கேடான விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரவிவிடும். சாதாரணமாக அதை பார்ப்பார்கள். மக்கள் அசிங்கமான மானக்கேடான செயல்களை மக்களுக்கு முன்னால் செய்வதை பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களின் ஆடை குறைந்துவிடும், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். இந்த காலம் ஏற்படும் வரை மறுமை நிகழாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நிகழாது. எதுவரை என்றால் குடும்ப உறவுகள் துண்டிக்கப்படும். மக்கள் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஒரு அடிமை பெண்ணை ஒரு தாய் பெற்றெடுப்பாள். என்ன அர்த்தம் என்றால் தந்தை தாய்க்கு மரியாதை செலுத்தக்கூடிய, தந்தை தாயை கவனிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் அந்த காலத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நிகழாது. எதுவரை என்றால் நல்லவர்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருந்து இறந்து விடுவார்கள். நல்ல மக்கள், சாலிஹீன்களான மக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்படாத நல்ல உலமாக்கள் இறந்து விடுவார்கள். அது நிகழும் வரை மறுமை நிகழாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நிகழ்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். நிலநடுக்கங்கள் ஏற்படும், கடலின் சீற்றங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த அடையாளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நெருங்கிவிட்டது, மறுமை சமீபத்திலே இருக்கிறது, அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நாள் நமக்கு அருகாமையிலே இருக்கிறது என்று அடையாளங்கள் சொன்னார்களே, அந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டவையா அல்லது நடக்கப் போகின்றவையா? நாம் பார்க்கவில்லையா இந்த காலத்திலே விபச்சாரம் பரவிவிட்டதை? நாம் பார்க்கவில்லையா இந்த காலத்திலே இல்மு குறைந்து வருவதை? நாம் பார்க்கவில்லையா இந்த காலத்திலே கொலைகள் அதிகமாவதை? நாம் பார்க்கவில்லையா நல்லவர்கள் இறப்பதை? நாம் பார்க்கவில்லையா அது மதுவை மக்கள் ஹலாலாக்கி குடிப்பதை? நாம் பார்க்கவில்லையா வட்டியை மக்கள் ஹலாலாக்கியதை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமைக்கு முன்னதாக என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டன. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லலாம், குர்ஆன் ஹதீஸின் ஒளியிலே மறுமைக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அத்துணை அடையாளங்களும் அத்துணை அம்சங்களும் இந்த சமுதாயத்திலே நடந்து முடிந்து விட்டன. இனிமே எதிர்பார்ப்பது எதை? இச்சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது எதை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பெரிய அடையாளங்களை
தஜ்ஜாலை எதிர்நோக்க வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை எதிர்நோக்க வேண்டும், யஜூஜ் மௌஜூதை எதிர்பார்க்க வேண்டும், மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பதை எதிர்பார்க்க வேண்டும், மூன்று திசைகளில் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதை எதிர்பார்க்க வேண்டும், ஹிஜாஸ் பகுதியில் இருந்து நெருப்பு கிளம்புவதை எதிர்பார்க்க வேண்டும், புகைமூட்டம் மக்களை சென்றடைவதை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பெரிய அடையாளங்களை மட்டும்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த அடையாளங்கள் வந்துவிட்டால் அடுத்த அந்த அடையாளங்கள் நிறைவேறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அழித்து விடுவார். இந்த உலகம் அழிக்கப்பட்டு விடும். இந்த உலகத்தை அல்லாஹ் நெருக்கி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய உண்மையைத்தான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். யக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். மறுமை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, நெருக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் அலட்சியத்திலே அறியாமையிலே இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. இவர்கள் வெகு தொலைவிலே பார்க்கிறார்கள், வெகு தூரத்திலே அந்த மறுமையை பார்க்கிறார்கள். ஆனால் மறுமை நெருக்கத்திலே இருக்கிறது, சமீபத்திலே இருக்கிறது. அம்ம யதஸாஅலூன் அனின் நபஇல் அதீம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன் கல்லா சயஅலமூன் ثم கல்லா சயஅலமூன். அல்லாஹ் சொல்லுகிறான், விசாரிக்கிறார்கள், அதை பற்றி சர்ச்சையை கிளப்புகிறார்கள், எப்போது ஏற்படும் என்ற வினவியை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா சயஅலமூன், நிச்சயமாக அந்த மறுமை நடந்தே தீரும். ثم கல்லா சயஅலமூன், மேலும் சொல்லுகிறேன், அந்த மறுமை நிச்சயமாக நடந்தே தீரும். எப்போது ஏற்படும், எந்த நாளிலே ஏற்படும், அல்லாஹ்வை தவிர அதனுடைய இல்மை யாராலும் அறிய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகத்திலே சொல்லுகிறான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹு ثقلت في السماوات والأرض لا تأتيكم إلا بغتة يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, இந்த மறுமை எப்போது ஏற்படும் என்று உன்னிடத்திலே கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அதனுடைய ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவனை தவிர அது எப்போது ஏற்படும் என்ற அறிவு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அது வானம் பூமிகளில் மிக அதிகமான பாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். லா தத்தீக்கும் இல்லா பக்தா. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமை திடீரென ஏற்பட்டுவிடும், அந்த மறுமை திடீரென வந்துவிடும். இல்லா பகதத்தன் யஸ்அலூனக கஅன்னக ஹஃபியுன் அன்ஹா. நபியே, நீங்கள் அதை அறிந்தவர் போன்று உங்களிடத்திலே வந்து கேட்கிறார்களே, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் தான் அந்த ஞானங்கள் இருக்கிறது என்று. அன்பிற்கினியவர்களே, அந்த வறுமை ஏற்பட போகிறது, விரைவிலே சமீபத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த மறுமையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு பிறகு வேறொரு சமூகம் ஏற்பட போவதில்லை, நமக்கு பிறகு வேறொரு மக்கள் தோன்றப் போவதில்லை. நாம் எதிர்நோக்கி இருப்பது அடுத்து மறுமையைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். நீங்கள் அணுகின்ற செருப்பின் பட்டிக்கு உங்களுடைய கால் எவ்வளவு நெருக்கத்திலே இருக்கிறதோ அதை விட மறுமை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அந்த மறுமை என்றால் என்ன? அந்த மறுமையிலே என்ன நடக்கப் போகிறது? அந்த மறுமை எப்படி இருக்கும்? யோசித்து பார்த்தீர்களா? குர்ஆனிலே அல்லாஹ் அதை பற்றி பாடங்களை நிகழ்த்துகிறானே, படிப்பினைகளை சொல்லுகிறானே, மறுமையின் காட்சிகளை நமது கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறானே. படித்து பார்த்திருக்கிறோமா? அஞ்சு இருக்கிறோமா? அந்த மறுமைக்காக நாம் நம்மை தயாரித்து இருக்கிறோமா? அன்பிற்கினியவர்களே, மிகப்பெரிய திடுக்கிடும் நாள் அந்த நாள். வானம் வெடித்துவிடும், பூமி சிதறிவிடும், கடல்கள் நெருப்பாக மாறிவிடும், மலைகள் பஞ்சாக மாறிவிடும். மக்கள் எல்லாம் என்ன செய்வது என்று திடுக்கிட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரை ஊத வைப்பான். فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَا شَاءَ اللَّهُ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى
فإذا هم قيام ينظرون. அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது அல்லாஹ் சூருடைய மலக்கை படைத்தானோ அதிலிருந்து அவர் சூரை தன்னுடைய வாயின் நுனியிலே வைத்திருக்கிறார். எப்போது அல்லாஹ் கட்டளையிடுவானோ அப்போது அவர் ஊதி விடுவார். ஊதியவுடன் வானம் பூமிகளில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளும் மரணித்துவிடும், மூத்தாகிவிடும், மூர்ச்சையாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சூரை ஏற்படுத்தும் பொழுது இந்த வானம் பூமியின் அமைப்புகள் மாற்றப்படும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத் வ பரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த பூமி மாற்றப்படும், இந்த வானம் மாற்றப்படும், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் மாற்றப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துர் ரஹ்மானை எடுத்து படித்து பாருங்கள். குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த பூமியிலே அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அழிக்கப்படும். அல்லாஹ் குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். யாருடைய முகம் கண்ணியமானதோ, யாருடைய முகம் பரக்கத் பொருந்தியதோ அந்த அல்லாஹ்வின் முகத்தை தவிர, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அழிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், வானம் பூமிகளின் அத்துணை படைப்புகளையும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு சூரை ஊதக்கூடிய மலக்குல் மௌத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான். சூரை ஊதக்கூடிய மலக்கையும் மலக்குல் மௌத்தையும் அல்லாஹ் பார்த்து கேட்பான், இன்னும் இந்த பூமியிலே யார் பாக்கி இருக்கிறார்கள் என்று. அப்போது சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இஸ்ராஃபீல் பாக்கி இருக்கிறார், மீகாயில் பாக்கி இருக்கிறார், ஜிப்ரீல் பாக்கி இருக்கிறார், உன்னுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் பாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் கூறுவான், இஸ்ராஃபீலுக்கு மரணம் வரட்டும், ஜிப்ரீலுக்கு மரணம் வரட்டும், மீகாயிலுக்கு மரணம் வரட்டும். அப்போது அல்லாஹ் மறுபடியும் சொல்லுவான், அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளுக்கு மரணம் வரட்டும். இறுதியாக கேட்பான், இன்னும் யார் பாக்கி இருக்கிறார்கள்? இன்னொரு அழைப்பு வரும், யா அல்லாஹ், யாரும் இல்லை. மறுபடியும் அல்லாஹ் கேட்பான், இன்னும் யார் பாக்கி இருக்கிறார்கள்? கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள் என்று இருக்கிறவர்களே, மரண அமைதி, உலகம் மைதானமாக மாறிவிடும். உலகத்தில் எந்த கட்டிடங்களும் இருக்காது, எந்த ஆறுகளும் இருக்காது, உலக அமைப்பே சின்னாபின்னமாக இருக்கும். அப்போது அந்த மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ், நான் இருக்கிறேன், யா அல்லாஹ், நீ இருக்கிறாய். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், உன்னையும் ஒரு நோக்கத்திற்கு தான் நான் படைத்தேன், நீயும் அழிந்து விடு, உனக்கும் மரணம் வரட்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சத்தத்தை உயர்த்துவான், கேட்பான், ஐனல் முத்தகப்பிர், ஐனல் முத்தஜப்பிர். ஆட்சி செய்தவர்கள் எங்கே? அதிகாரம் செலுத்தியவர்கள் எங்கே? பெருமை அளித்தவர்கள் எங்கே? ஆணவம் காட்டியவர்கள் எங்கே? லிமனில் முல்குல் யௌம். அல்லாஹ் கேட்பான், ஆட்சி எங்கே இருக்கிறது? அதிகாரம் எங்கே இருக்கிறது? பெருமை எங்கே இருக்கிறது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், லில்லாஹில் வாஹிதில் கஹார். ஆட்சி அதிகாரங்களை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் கூறுவான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் என்பிருக்கிறவர்களே, அடுத்து உலகம் எழுப்பப்படும். ஃபைதா நுஃபிக ஃபீஹி உக்ரா, மற்றொரு சூர் ஊதப்படும் பொழுது ஃபைதாஹும் கியாமுன் யன்துரூன், அவர்கள் எழுந்து ஓட ஆரம்பிப்பார்கள். எழுந்த உடனேயே ஓட ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு புத்தகம் அல் குர்ஆனிலே, இதா ஜாஅத்திஸ் ஸாஹா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷக்னுன் யுக்னீஹ் وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة ووجوه يومئذ عليها غبرة ترهقها قترة أولئك هم الكفرة الفجرة.
அல்லாஹ் சொல்லுகிறான், சூர் ஊதப்படும் பொழுது, சூரை ஏற்படுத்தும் பொழுது மக்கள் எல்லாம் எழுந்து ஓடுவார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், தன் சகோதரனை பார்த்து ஒரு சகோதரன் ஓடுவார். உம்மிஹி வ அபீஹ், ஒரு தாயை தந்தையை பார்த்து பிள்ளை ஓடுவான். பிள்ளையை பார்த்து தாய் ஓடுவாள். தாயை பார்த்து தந்தை ஓடுவான். வசாஹிபத்திஹி வ பனீஹ், குழந்தைகள் நண்பர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிப்பார்கள். அவர்களை விட்டவாறு. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷக்னு யுக்னி, அந்த நாளிலே அவர்களின் நிலைமைகள் தான் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, எப்படி இருக்கும் தெரியுமா அந்த நாளுடைய காட்சிகள்? எப்படி இருக்கும் தெரியுமா அந்த ஓட்டம்? எப்படி இருக்கும் தெரியுமா மனிதர்கள் நிலை தடுமாறி இருக்கக்கூடிய நிலைமை? அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு புத்தகம் குர்ஆனிலே, யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தذهلு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். பெற்ற தாய், பால் கொடுத்து கொண்டிருக்கும் தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். தذهل குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வதலவு குல்லு ذات حمل حملها. வயிற்றிலே வைத்திருக்கும் ஒட்டக குட்டியை அந்த ஒட்டகம் வெளியாக்கிவிடும். وترى الناس سكارى, மனிதர்கள் எல்லோரும் போதையிலே இருப்பார்கள். وما هم بسكارى وما هم بسكارى, அது குடிபோதை அல்ல, அது குடிபோதை அல்ல. ولكن عذاب الله شديد. سبحان الله. ولكن عذاب الله شديد. அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால் மக்கள் நிலை தடுமாறி இருப்பார்கள். நபிமார்கள் நிலை தடுமாறி விடுவார்கள், ஓடுவார்கள். மக்கள் ஆதமிடத்திலே, ஆதமே அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய், யா நஃப்ஸி யா நஃப்ஸி. ஆதம் சொல்லுவார், என்னுடைய நிலைமை சொல்லுவார். அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட நாளாக இருக்கும், எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, நபிமார்கள் நிலைகுத்தி இருப்பார்கள். ஓடுவதற்கு மறைவதற்கு இடம் இருக்காது. ஐனல் மஃபர் கல்லா லா வஸர இலா ரப்பிக யௌமைதில் முஸ்தகர். எங்கேயாவது ஓடி மறைய முடியுமா? நிழல் இருக்குமா? அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறான். இந்த சூரியனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மைல் தூரம் நிறுத்தி விடுவார். எத்தனை மைல் தூரம்? ஒரு மைல் தூரம் சூரியன் நிறுத்தப்படும். சூரியனின் வேர்வை, அந்த வெப்பம் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டு கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் அந்த வேர்வையிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். ஈமான் கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அந்த நாளிலே 7 பேர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக தன்னுடைய நிழலை கொடுத்திருப்பான். அல்லாஹ் அக்பர். வுஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா லாஹிகத்துன் முஸ்தப்ஷிரா. எழுந்து ஓடும் பொழுது நல்லவர்கள் எல்லாம் முகங்கள் பிரகாசமானவர்களாக, வலதுபுறம் ஒளியோடு, இடதுபுறம் ஒளியோடு, பின்புறம் ஒளியோடு, முன்புறம் ஒளியோடு அல்லாஹ்வுடைய நூறிலே ஓடிக்கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை நோக்கியவர்களாக. பாவிகளின் முகங்கள் கருமையாகி இருள் சூழ்ந்து அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் பிரகாசமான முகமாக அந்த நேரத்திலே நம்முடைய முகங்களை மாற்றி தருவானாக. அந்த நிழல் இல்லாத நேரத்திலே அல்லாஹ் அரிசுடைய நிழலிலே நமக்கு இடம் கொடுப்பானாக. அன்பிற்கினியவர்களே, எதற்காக இந்த நாள்? எதற்காக இந்த வறுமை? பயமுறுத்துவதற்காகவா? அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவா? இல்லை அன்பிற்கினியவர்களே, இல்லை அன்பிற்கினியவர்களே. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் விசாரணை செய்வதற்காக, இந்த வாழ்க்கையை குறித்து
அல்லாஹ் தன்னுடைய நீதியை கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. அந்த நாளிலே மக்களுக்கு அவர்களின் தராசுகள் நிறுக்கப்படும். யார் கடுகளவு நன்மை செய்திருந்தாலும் அதை அவர் பெற்றுக் கொள்ளுவார். அதை குறித்து அவருக்கு விசாரணை செய்யப்படும், அநியாயம் செய்யப்படாது. வக்கஃபா பினா ஹாசிபீன். விசாரணை செய்வதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையின் விசாரணை எப்படி இருக்கும்? வல் வஸ்னு யௌமைதில் ஹக் فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم بما كانوا بآياتنا يظلمون. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமையில் யாருடைய தராசுகள் உயர்ந்தனவோ அவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு உறுதியாகிவிடும். யாருடைய தராசின் எடைகள் குறைந்ததோ, யாருடைய நன்மையின் எடைகள் குறைந்ததோ அவர்களுக்கு அவர்களை அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, என்ன விசாரணை? யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா வமா அமிலத் மின் சூ தவத்து லவ் அன்ன பைனஹா வபைனஹு அமதன் பஈதா வயுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹ். நன்மை செய்தவர்கள் அவர்களின் நன்மையை பெற்றுக் கொள்ளுவார்கள். தீமை செய்தவர்கள் நினைப்பார்கள், எனக்கும் அந்த தீமைக்கும் இடையிலே ஒரு தூரம் ஏற்பட வேண்டுமே என்று. அல்லாஹ் அவனை குறித்து அவன் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் என்பதற்கினவர்களே, وَكُلُّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَاعِرَهُ فِي عُنْقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا اقرأ كتابك وكفى بنفسك اليوم عليك حسيبا. பிறந்த பொழுது அவர்கள் கழுத்திலே போடப்பட்ட ஏடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். என்ன ஏடுகள்? குல்லு சகீரின் வ கபீரின் முஸ்ததர். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு மனிதன் செய்த அத்துணை செயல்களும் அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு வார்த்தை விடாமல் அவன் பேசிய அத்துணை எழுத்துகளும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ் கொடுப்பான் அவன் கரத்திலே அந்த ஏட்டை. இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்து பார். வகஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. அல்லாஹ்வுடைய முதல் விசாரணை, இதை படித்து நீ உனக்கு தீர்ப்பு செய்து கொள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். படிக்க முடியுமா? வஉதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ் ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها. அநியாயம் செய்யப்பட்டு இடது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் இடது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ قُطُوفُهَا دَانِيَةٌ كُلُوا وَاشْرَبُوا هَنِيًّا بِمَا أَسْلَفْتُمْ فِي الْأَيَّامِ الْخَالِيَةِ. வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் ஏடுகளை பெற்றவுடன் இக்ரஉ கிதாபியா,
இக்ரஊ கிதாபியா, என் புத்தகத்தை படித்து பாருங்கள். இன்னி பலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் இந்த மறுமையிலே என் ரப்புக்கு முன்னால் நான் நிற்க போகிறேன் என்பதை பயந்து இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தேன். படித்துப்பார், படித்துப்பார். அவன் உயர்வான தங்குமிடங்களில் சொர்க்கத்திலே இருப்பான். சாப்பிடு, குடி, அனுபவித்துக் கொண்டே இரு, நிரந்தரமான வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்று சுப செய்தி வரும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மை ஆக்குவானாக. யாருடைய புத்தகம் அவர்கள் இடதுகரத்திலே கொடுக்கப்படுமோ, யா ரப்பி யா ரப்பி சொல்லுவார்கள். وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدر ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا. இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த நாள் என்னை அடையாமல் இருந்திருக்க வேண்டுமே, நான் சம்பாதித்த செல்வம் என்னை விட்டு எங்கே சென்றது, நான் சேர்த்து வைத்த ஆட்சி அதிகாரங்கள் என்னை விட்டு எங்கே சென்றது என்று புலம்புவான். நான் செய்த அத்துணை சிறிய பெரிய அத்துணை அமல்களும் எழுதப்பட்டிருக்கிறது. யாராவது இருக்கிறீர்களா இந்த அமலை அழித்துவிட்டு நல்ல அமலை எழுதுவதற்கு? خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها ذراعا فاسلكوه. அல்லாஹ்விடத்திலிருந்து அழைப்பு வரும். பிடியுங்கள், கட்டுங்கள், 70 முழம் கொண்ட சங்கிலியால் தூக்கி எறியுங்கள் நரகத்திலே. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். முதல் விசாரணை. ஏடுகள் கொடுக்கப்பட்ட அல்லாஹ் விசாரணை செய்வான். அவர்களை கொண்டே அவர்களை சாட்சியாக்குவான். அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் அவர்களையே படிக்க வைப்பான். படி. புறம் பேசினேன், திருடினேன், அந்நிய பெண்ணை பார்த்தேன், அந்நிய பெண்ணிடத்திலே பேசினேன், படி படி படி. அல்லாஹ் ஹராமாக்கியதை படி. படித்து நீ சீப்பு செய்து கொள். படித்து படித்து பயந்து நடுங்கி கிடப்பான், மறைக்க பார்ப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு விசாரணையை ஆரம்பம் செய்வான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் وَتُكَلِّمُنَا أَيْدِيهِمْ وَتَشْهَدُ أَرْجُلُهُمْ بِمَا كَانُوا يَكْسِبُونَ. உன் வாய்க்கு சீலிடப்படும், உன் கரங்கள் பேச ஆரம்பிக்கும், உன்னுடைய கால்கள் பேச ஆரம்பிக்கும். يَوْمَ يُحْشَرُ أَعْدَاءُ اللَّهِ إِلَى النَّارِ فَهُمْ يُوزَعُونَ حَتَّى إِذَا مَا جَاءُوهَا شَهِدَ عَلَيْهِمْ سَمْعُهُمْ وَأَبْصَارُهُمْ وَجُلُودُهُمْ بِمَا كَانُوا يَعْمَلُونَ وقالوا لجلودهم لما شهدتم علينا قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء وهو خلقكم أول مرة وإليه ترجعون. الله சொல்லுவார், தோலே பேசு, நாவே பேசு, கரமே பேசு, காலே பேசு. அவன் செய்த அத்துணை அமல்களை வெளியே கொண்டு வா. சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். தோலை பார்த்து கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, என்னுடன் வாழ்ந்தாய், உனக்கு நான் சுகம் கொடுத்தேன், உன்னை நான் பாதுகாத்தேன், என்னுடன் இருந்து கொண்டே எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாயே. காலு அன்தகன அல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. உன்னை பேச வைத்த அந்த அல்லாஹ் தான் وما كنتم تستترون أن يشهد عليكم سمعكم وأبصاركم وجلودكم بما كانوا يعملون. الله சொல்லுகிறான், وكثيرا مما الله سبحانه وما كنتم تستترون أن يشهد عليكم سمعكم ولا أبصاركم ولا جلودكم. நினைத்துக் கொண்டிருந்தாய், தோளெல்லாம் பார்க்கவில்லை, உன்னுடன் உன்னுடைய பார்வை இல்லை. ولكن ظننتم أن الله لا يعلم كثيرا مما تعملون. நான் செய்கின்ற எதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயே. இந்த நினைவுதான் உன்னை இந்த நிலைமையிலே ஆளாக்கி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த விசாரணை. அடுத்த விசாரணை தனித்தனியாக அல்லாஹ் அழைத்து, தனித்தனியாக அல்லாஹ் அழைத்து ஒவ்வொரு வருடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜமான். மறுமையிலே
அல்லாஹ் ஒரு அடியானை அழைத்து விசாரணை செய்வார். அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் இருக்கிறவர்களே, அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹ் ஒரு அடியானை விசாரித்து விட்டால், ஒரு அடியானத்திலே அவன் செய்த பாவங்களை துருவ ஆரம்பித்து விட்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அவர் வேதனை செய்யப்படுவார். அதே நேரத்திலே அல்லாஹ் அந்த அடியானிடத்திலே அவன் செய்த பாவங்களை நன்மைகளை எடுத்து கூறினார். எடுத்து கூறி அவனை விசாரித்தால் அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يدنى المؤمن من ربه يوم القيامة يدنى المؤمن من ربه يوم القيامة حتى يدع عليه كنفه ثم يقرره بذنوبه فيقول هل تعرف فيقول يا رب أعرف. ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். மாஷர் மைதானத்திலே அத்துணை மக்கள் இருக்கும் பொழுது அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவனை கூட்ட அழைத்து நெருக்கமாக்கி கேட்பான், அடியானே ஹல் தஅரிஃப் கதா வ கதா, இந்த நேரத்திலே இந்த பாவம் செய்தாயே, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அரிஃப், அல்லாஹ்வை அறிவேன், அல்லாஹ்வை அறிவேன். அல்லாஹ் மறுபடியும் கேட்பான், இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த குற்றம் செய்தாயே, அறிவாயா? அரிஃப் அரிஃப். அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான். அவன் தான் அழிந்து விடுவேன் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து பாருங்கள் என்பவர்களே, அல்லாஹ்வின் அன்பை புரிந்து பாருங்கள். அந்த நாளிலே அல்லாஹ் தன் அடியார்களுக்கு காட்டக்கூடிய இரக்கத்தை புரிந்து பாருங்கள். நெருக்கமாக அவனை அழைத்து சொல்லுவான், ஹத்தா இதா பலக மின்ஹு மா ஷா அல்லாஹ், எவ்வளவு அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவு நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ அன அக்ஃபிருஹா லகல் யௌம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மனிதனே, உலகத்திலே நீ பாவம் செய்யும் பொழுது அதை மக்களின் கண்களில் இருந்து நான் மறைத்தேன். நான் நாடினால் வெளிப்படுத்தி இருக்கலாம், நான் நாடினால் உன்னை கேவலப்படுத்தி இருக்கலாம். அடியானை நான் மறைத்தேன். இங்கே பார், நான் உன் பாவங்களை நினைவு கூர்ந்தேன். மக்களால் அதை பார்க்க முடியவில்லை, இங்கும் மறைத்திருக்கிறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இங்கும் மறைத்திருக்கிறேன். வ அன அக்ஃபிருஹா லகல் யௌம், இன்றைய தினத்திலே அந்த பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். செல். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எப்படி இருக்கும் அந்த மனிதனுக்கு? எப்படி இருக்கும் அந்த காட்சி? நன்மையை நினைவு கூர்ந்து பாவத்தை நினைவு கூர்ந்து கூறுவான், செய்தாயா 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 செய்தாயா, செய்தேன் என் ரப்பே என்று அவன் கூடி குறிவிடும் பொழுது அல்லாஹ் அவனை அரவணைத்து, கவலைப்படாதே, மறைத்து விட்டேன் மக்களின் கண்களுக்கு முன்னால், செல் சொர்க்கத்திற்கு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யோசித்து பாருங்கள் இருக்கிறவர்களே, சிந்தித்து பாருங்கள். அந்த நாளுடைய காட்சியை நினைவு கூறுங்கள். அந்த நாளை பற்றி படியுங்கள், பேசுங்கள். அந்த நாளிலே என்னுடைய நிலைமை என்ன என்பதை யோசியுங்கள். அந்த நாளிலே அல்லாஹ் என்னை எழுப்பும் பொழுது நான் எப்படி இருப்பேன் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்திற்கு சென்றார்கள். அன்னஹா தக்கரத்துன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது ஆயிஷா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், மா யுபகீக யா ஆயிஷா, ஆயிஷாவே உன்னை அழ வைத்தது எது? தக்கரத்துன் நார்,
தக்கர்துன் நார். சுப்ஹானல்லாஹ். நரகத்தை நினைத்து பார்க்கிறேன், அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாய், ஈமானிலே தரமுள்ளவர்கள், அவர்களின் கற்பை குறித்து அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறார். அந்த பெண் நரகத்தில் பயந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலே உட்கார்ந்து. நினைவு வருகிறதா நமது வாழ்க்கையில்? நினைவு வருகிறதா? நரகத்தை பற்றிய அச்சம் வருகிறதா? நரகத்தை பற்றிய காட்சி வருகிறதா? ஆயிஷா, 3 நிலைமைகள் மறுமையிலே மிக பயங்கரமான நிலைமைகள். அந்த நிலைமையிலே நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், في 3 مواطن فلا يذكر احد عند الميزان. மீசான் தராசு நிறுக்கப்படும் பொழுது அவருடைய தராசின் எடை அதிகமாகுமா நன்மையின் காரணமாக அல்லது பாவத்தின் காரணமாக குறையுமா? அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, நன்மையில் பாவத்தை விட ஒரு நன்மை குறைந்து விட்டாலும் நரகம் கட்டாயமாகிவிடும். அல்லாஹ் அக்பர். நன்மையில் ஒரு நன்மை பாவத்தை விட குறைந்து விட்டால் நரகம் கட்டாயமாகிவிடும். பாவத்தை விட ஒரு நன்மை மிகைத்து விட்டாலும் போதும், சொர்க்கம் கட்டாயமாகிவிடும். இரண்டுக்கும் இடையில் இருந்தால் அராஃப் வாசிகள் அவர்கள். அல்லாஹ் அக்பர். அந்த நிலைமை யோசித்துப்பார். இரண்டாவது, அவருடைய ஏடுகள் அவர்களுடைய வலது கரத்திலே கொடுக்கப்படுமா இடது கரத்திலே கொடுக்கப்படுமா என்று தெரியாத அந்த நிலைமை. அல்லாஹ் அக்பர். அடுத்து சிராத்து பாலத்தை கடக்கும் பொழுது அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவர்கள் வேகமாக கடப்பார்களா அல்லது அவர்கள் அதிலே மாட்டி அதிலே உள்ள முள்ளுகளிலே சிக்கி நரகத்திலே விழுந்து எழுந்து ஓடுவார்களா? எங்கே சிந்தனை வருகிறது? எங்கே பயம் வருகிறது? நாளை மறுமையிலே நான் செய்கின்ற இந்த பாவங்களை குறித்து அல்லாஹ் விசாரணை செய்தால் என் நிலைமை என்னவென்று யாருக்கு பயம் வருகிறது? யாருக்கு அச்சம் வருகிறது? யாருக்கு கவலை இருக்கிறது? அல்லாஹ் நாளை மறுமையிலே நான் செய்த ஏடுகளை எனது வலது கரத்திலே கொடுப்பானா இடது கரத்திலே கொடுப்பானா என்ற அச்சம் யாருக்கு இருக்கிறது? நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிராத்து பாலத்தை கடக்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்ன ஆகப் போகிறது என்ற கவலை யாருக்கு இருக்கிறது? நாளை மறுமையிலே ஹவுலுல் கௌசரிலே மக்கள் எல்லாம் தண்ணீர் அருந்தும் பொழுது என் நிலைமை என்ன ஆகப் போகிறது என்ற கவலை யாருக்கு வருகிறது? நாளை மறுமையிலே நன்மையின் தராசுகள் எடை போடப்படும் பொழுது என் தராசின் நிலைமை என்னவென்று கவலை யாருக்கு வருகிறது? நாளை மறுமையிலே இறுதியாக அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு சொல்லும் பொழுது எனக்கு எப்படி தீர்ப்பு இருக்கும் என்ற கவலை யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோமாக, அல்லாஹ்வை பயந்து கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளிலே நம்முடைய விசாரணை எளிதாக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருல்லாஹ்.